அட காளான்ல இவ்வளோ நன்மைகளா? இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சே. அட ஆமாங்க, ரீசெண்டாக படித்த ரிசர்ச் ஆர்டிக்கலில் படித்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் காதை கவனமாக வச்சுக்கிட்டு கேளுங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. சத்தா அதுதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதெல்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த சத்துக்கள்லாம் என்னென்ன இருக்குது, அது எப்படியெல்லாம் நம்ம உடம்புல ஒர்க் பண்ணுது அப்படின்றது தெரியுமா? அதோட ஃபங்க்ஷன், அதோட பெனிஃபிட்ஸு எல்லாமே நான் சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இது ஏன் மழை பெய்யும் போது மட்டும் முளைக்குது, அதுவும் மண் இல்லைன்னா கூட முளைக்குதுன்றதை தெரிஞ்சிருக்கீங்களா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. சொல்றேன். அது எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி ஒரு லிங்க் அனுப்புகிறேன், பாருங்கள். இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் பற்றி பார்ப்போங்க. இதில் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா இதில் நிறையவே விட்டமின் டி இருக்குங்க. நிறையவே இருக்குது. அதுவும் ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது. சன்லைட்டில் நமக்கு நிறையவே ஆக்டிவ் ஃபார்மில் விட்டமின் டி கிடைக்குது. விட்டமின் டி எதுக்கு தேவை? கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்பவே முக்கியமானதுங்க. ரெண்டாவது செலினியம் எதுக்கு யூஸ் ஆகுது? இது தைராய்டு ஃபங்க்ஷனை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானதுங்க. இது ப்ரோட்டீனோட கம்பைன் பண்ணி தைராய்டு ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணுறதுனால செலினியம் நம்ம பாடிக்கு ரொம்பவே முக்கியமானது. அண்ட் இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜையும் குறைக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.